மாப்பிள்ள, அதான் வெண்ணிலா குடும்ப குணமாய் நல்லபடியாக ஆகிட்டு வரல. சந்தோஷப்படாம ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? இனிமேல் தான்டா பிரச்சனையே. இவ்வளோ நாளாக எங்கள் 2 பேருக்கு நடுவில் யாருமே இல்லை. அவளை நல்லபடியாக நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்காது. அங்கே அவளை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அவளை அவங்களுக்கு பிடிக்காதுடா. அவளுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க. அவளை மட்டும் இல்லை, உன்னையும் சேர்த்து தான் அவமானப்படுத்துவாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு மாப்பிள்ள, வீட்டுக்கு போனதும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு உனக்கு புரிஞ்சதில்ல. அது போதும் மாப்பிள்ள. அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் பிரச்சனையாகவே இருக்காது. வீட்டுக்கு போனவங்க எங்களை அவமானப்படுத்துவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்க என்னதான் அவமானப்படுத்தினாலும் நானும் வெண்ணிலாவும் கண்டுக்கவே மாட்டோம். டேய், நீ ஒருத்த அவளுக்கு ஆறுதலாக இருந்த போதும்டா. இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் அவள் கவலைப்பட மாட்டான். நானும் அப்படிதான். என் தங்கச்சி எவ்வளியோ இந்த அண்ணனும் அவ்வளியே. அவங்க என்ன வேணா பண்ணட்டும், நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம். போதுமா? சரிடா. இப்போ அது மட்டும் இல்லை, என்னை பார்த்த உடனே எனக்கு ஸ்வேதாக்கும் கல்யாண தேதி குறிக்கணும் அது இதுன்னு ஆரம்பிச்சிருவாங்க. அது இன்னும் ஒரு மாதிரி என்ன. இதை பாரு மாப்பிள்ள, அதையெல்லாம் நினைச்ச ஒன்றும் கவலைப்படாத. எத்தனை நாள் உனக்கும் வெண்ணிலாவுக்கும் நடுவில் ஒரு பெரிய சோரே இருந்தது. கெட்டதுலேயும் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆக்சிடென்ட் மூலமாக காலம் அந்த சோரை சுக்குநூற உடைச்சிருச்சு. இனிமே உன்னையும் வெண்ணிலாவையும் யாராலையும் பிரிக்க முடியாது. உங்கள் 2 பேத்துக்குள்ள நல்லது மட்டும்தான் நடக்கும். வணக்கம் ஜோசியரையா. வணக்கம்மா, உட்காருங்க. நான் நீலாம்பரி ஃபோன் பண்ணியிருந்தேன். ஆமாம்மா, சொல்லுங்க. இதுதான் நான் சொன்ன பொண்ணு ஸ்வேதா. என் மக முத்தரசனுக்கும் ஸ்வேதாவுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு. அதான் 2 பேர் ஜாதகத்தையும் எடுத்துட்டு வந்தேன். எவ்வளவோ முயற்சி செஞ்சும் கல்யாணங்கிறது நடக்காத காரியமாவே இருக்கு. என்னாச்சு? இல்லை, ஸ்டோரியில் போட்டு பிரச்சனை பார்க்கும்போது இந்த 2 ஜாதகக்காரங்களுக்கும் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பே இல்லைன்னு தோணுது. இதை நான் சாதாரணமாக சொல்லலை, என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். பல ஜாதகங்களை நான் பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். நீங்களே இப்படி சொன்னா எப்படி? உங்களை நம்பித்தான் வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இது நடக்காதுன்னு சொல்லி இப்படி எங்களை திருப்பி அனுப்பலாமா? ஐயோ, அப்படி இல்லைம்மா. உண்மையிலேயே எப்படி இருக்கோ அதை மறைக்காம உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணி இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி பண்ணுங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். பரிகாரமா? ஒன்று பண்ணுங்களேன். உங்க வீட்டில் கல்யாண வயசுல பொண்ணு பிள்ளை யாராவது இருக்காங்களா? இருக்காங்களே. என் பொண்ணு ஜனனி இருக்கா, என் பையன் கார்த்தி இருக்கா. அப்போ ஒன்று பண்ணுங்க. உங்க வீட்டில் முத்தரசன் ஸ்வேதா திருமணம் மட்டும் இல்லை, வேறு எந்த சுபகாரியங்களும் நடக்க முடியாதபடி ஒரு தடை இருக்கு. முதல்ல உங்க பொண்ணோட திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அது நல்லபடியா நடந்துட்டாங்க, அதுக்கப்புறம் வர்ற சுபகாரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். எந்த விதமான குறையும் உங்களுக்கு இருக்காது. ரொம்ப சந்தோஷங்க.
யாருமே இது வரைக்கும் இப்படி ஒரு பரிகாரத்தை சொன்னதில்ல. அப்படி இல்லைங்க, ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒரு அமைப்பு இருக்கு, அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. எல்லாம் பகவான் செயல். பார்ப்போம். ஆமா, உங்க பொண்ணு என்ன பண்றாங்க? ஜனனி பிஎஸ்சி சயின்ஸ் ஃபைனல் இயர் பண்றா. அப்படியா? உங்க பொண்ணு ஜனனிக்கு கல்யாண யோகம் வந்துடுச்சு. நீங்க சீக்கிரமா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க கிளம்புறோம். நாங்க கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷம்மா. வெண்ணிலா, வீட்டுக்கு போன உடனே எல்லா வேலையும் தூக்கி உன் தலையில போட்டுக்காம ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்கணும். புரியுதா? சரி மாமா. அண்ணி பார்த்து, ரொம்ப ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகிட வேண்டாம். சித்தி வீட்டுக்குள்ள வந்துட போறாங்க. கார்த்திக் கிட்ட சொல்லிருக்கேன், நம்ம போய் ஆர்த்தி எடுக்காம சித்தி உள்ள வர மாட்டாங்க. போலாமா? வா. ஏய், வேணாம் 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 வெண்ணிலா, இப்போ தூக்க வேண்டாம். போங்கப்பா. இல்லை செல்லக்குட்டி, சித்திக்கு உடம்பு சரியில்லைல்ல. இப்போ நான் அவங்க தூக்குனாங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகும். டாக்டர் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான் சித்திக்கு சீக்கிரமாக குணமாகும். அதுக்கு தான் சொன்னேன். சரியா? சரிப்பா. கார்த்திக்கும் ஜனனியும் நமக்கு எப்பவுமே சாதகமா இருக்கிறதே இல்ல அத்தை. பேருக்கு தான் அவங்க 2 பேரும் உங்க பிள்ளைங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் அந்த வெண்ணிலாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. கார்த்திக் என்னடானா ஹாஸ்பிட்டலே கதின்னு கடந்தான். இந்த ஜனனி என்னடானா வெண்ணிலா எப்போ வருவான்னு பார்த்து ஓடி ஓடி ஆரத்தி எடுக்கிறான். எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, கடுப்பா இருக்கு. இத பாரு ஸ்வேதா, முதல்ல நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. ஒருத்தர் கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும்னா அவங்கள திட்டுறது மட்டும் சாமர்த்தியம் கிடையாது, வேற விதமாவும் கைக்குள்ள போட்டுக்க முடியும். அது எப்படின்னு சுட்டு போட்டாலும் உனக்கு அப்படி வராதுன்னு நினைக்கிறேன். உனக்கு சாமர்த்தியம் போதவே போதாது. இல்லைன்னா என்கிட்டயே வந்து ஜனனி கார்த்திகை பத்தி குறை சொல்லுவியா? இனிமேலாவது எந்த விஷயத்துல யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு யோசிச்சு நடந்துக்க ஸ்வேதா. அப்புறம் நீயா எல்லார பத்தியும் குறை சொல்றத நிறுத்திடு. உனக்கா அந்த பக்குவம் வரும்னு தான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் வரலன்னா எப்படி?
வா உள்ள போலாம். வா. அத்தை நல்லா இருமா. உடம்பு எப்படிமா இருக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நீ போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. ம்? ம், சரிங்க அத்தை. சித்தி வா நம்ம போலாம். சித்தி நான் குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஒருத்தர் கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும்னா அவங்கள திட்டுறது மட்டும் சாமர்த்தியம் கிடையாது. வேற விதமாவும் கைக்குள்ள போட்டுக்க முடியும். அது எப்படின்னு சுட்டு போட்டாலும் உனக்கு அப்படி வராதுன்னு நினைக்கிறேன். தங்கச்சி, உனக்கு நாங்க ஒரு பரிசு தரப்போறோம். என்ன பரிசுன்னு? திடீர்னு எதுக்கு பரிசெல்லாம் தரீங்க? அண்ணி என்ன பரிசுன்னு நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். என்ன பரிசுன்னு எனக்கு தெரியலையே. நீங்க லைஃப்லயே நினைச்சே பார்க்க முடியாத பரிசு. அது நீ கிடைக்குமா கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்த பரிசு. அண்ணே, என்னண்ணே நீங்க சொல்றத கேட்க கேட்க அது என்னன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆசையா இருக்கு. சொல்லுங்கண்ணே. நீய யோசிச்சு கண்டுபிடி. எனக்கு உலகத்திலேயே முதல்ல பிடிச்சது அம்மா. அதுக்கப்புறம் முத்து மாமா தான் எனக்கு பிடிக்கும். இதை தவிர வேற என்ன புதுசா கொண்டு வந்திருக்க போறீங்க? ஹே, முதல்ல எனக்கும் ருத்ராக்கும் காட்டு. திருப்புடா. ஏய், சூப்பர் கார்த்தி. இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஆமாத்த, சூப்பர்ல. எனக்கு என்னன்னு சொல்ல மாட்டீங்களா? இத பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னா நீங்க எனக்கு புடவை கட்ட கத்து கொடுக்கணும். நீங்க உடம்பு சரியாயி சமைக்க ஆரம்பிச்ச உடனே டேஸ்டா எனக்கு பிரியாணி செஞ்சு தரணும், நல்ல லெக் பீஸோட. எனக்கு டெய்லி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க கேட்டா நான் வாங்கி தரணும்? அதெல்லாம் நான் கேட்காமலே கொடுக்கறேன். இப்பவாவது அது என்ன பரிசுன்னு காட்டுங்களேன். வம்பு இழுக்காதீங்க. ஓகே, க்ளோஸ் ஐஸ் டோர். கண்ணை மூடுன்னு சொன்னேன். கண்ணை திறக்கலாமா? ஓப்பன் உன்னோட ஐஸ். என்னது
இதுல வெண்ணிலா முத்தரசன்னு போட்டிருக்கு. நீ ஹாஸ்பிட்டல் அடிபட்டு கிடந்தே இல்லை, அப்போ ஆப்ரேஷன் பண்ணணும்னா ரத்த சம்பந்தமானவங்க யாராவது கையெழுத்து போடணும்னு சொன்னதுக்கு முத்தரசன் வெண்ணிலா என் பொண்டாட்டி, நான் தான் அவ புருஷன்னு இந்த ஃபார்ம்ல கீழே கணவன்னு கையெழுத்து போட்டிருக்கான். என்னால இத நம்பவே முடியல. சந்தோஷமா இருக்குன்னு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. எங்களுக்கு தெரியும் தங்கச்சி, இதை பார்த்து நீ ரொம்ப சந்தோஷப்படுவேங்கிறதுக்காக தான் இதை ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்திருக்கோம். அப்படின்னா ஆஸ்பத்திரியில எல்லாரும் என்ன முத்தரசன் பொண்டாட்டி நான் கூப்பிட்டாங்க. ஆமாம்மா, அப்படிதான் கூப்பிட்டாங்க. ஆஸ்பத்திரியில் நீ முடியாம படுத்திருந்தப்போ நாங்கெல்லாம் கண் கலங்கி என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்போம். அப்பப்போ நர்ஸ் வந்து வெண்ணிலோட வீட்டுக்காரர் முத்தரசனை கூப்பிடுங்க, வெண்ணிலோட ஹஸ்பண்ட் முத்தரசனை கூப்பிடுங்கன்னு கூப்பிடும்போது முத்தரசனுக்காக பதறி போய் ஓடுவான் பாரு. அதை பார்த்து நாங்களே எவ்வளவு சந்தோஷப்படுவோம் தெரியுமா? ஆமா நீ உங்களுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுல இருந்து அண்ணன் துடிச்சதை பார்க்கணுமே. அப்பதான் அண்ணனுக்கு உங்க மேல எவ்வளவு பாசம் இருந்ததுன்னு எங்களால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அண்ணி அண்ணி என்னாச்சு? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. தங்கச்சி, எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை உனக்காக கொண்டு வந்திருக்கோம். சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? நோ 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 நோ, அழக்கூடாது. இனிமே வாழ்க்கையில சந்தோஷமா தான் இருக்கணும், புரியுதா? அண்ணே, முத்து மாமா கிட்ட போய் கையெழுத்து போட்டதை பத்தி கேட்கட்டுமா? தாராளமா கேளு.